வேறு எந்த மசாலுமே போடல, வெறும் கரம் மசால் பொடி அது கொஞ்சம் தான் சேர்த்தோம். பாருங்கள், முட்டை பிரியாணி நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இல்லை குலையாமல் நம்ம ஊற்றுன தண்ணியும் கரெக்டாக இருக்குது. முட்டையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வேறு எந்த மசாலுமே போடல, வெறும் கரம் மசால் பொடி அது கொஞ்சம் தான் சேர்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. இது ஒன் பாட் ரெசிபியாக நம்ம வந்து ஸ்கூலுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துனுக்கலாம். மட்டன் சிக்கன் வாங்க முடியாத நேரத்தில் இதை முட்டை பிரியாணியாகவும் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் இதே கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. 2 பட்டை போட்டுக்கலாம், 2 கிராம்பு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு சேர்த்துக்குவோம். இதுலேயே ஒரு 10 மிளகு சேர்த்துக்குவோம். ஜீரகம் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்ல மனம் கொடுக்கும், அதுக்காக. இதெல்லாம் நல்லா பாருங்கள், நல்லா பொரியுது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து இந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி செவக்க வதக்கிடலாம். இப்போ இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நான் இன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய எடுக்காதீங்க, இந்த மாதிரி தலை தட்டின மாதிரி 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுவோம். பாருங்க, இதுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்குவோம். பாருங்க, சின்ன தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் 1 போதும், பெரிய வெங்காயம். தக்காளி 3 சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த முட்டை பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிரியாணி மசால் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரம் மசால் பொடின்னு சேர்க்கலாம். நீங்கள் வந்து நினைக்கலாம், அம்மா நீங்கள் கிட்ட கிடைக்கிறது வந்து கரம் மசால் பொடியும் பிரியாணி மசாலாவும் கிடைக்குதேம்மா, இது ரெண்டுத்துக்கு என்னம்மா வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வீட்டில் கிடைக்கிற கரம் மசால் பொடியில் வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, ஜாதிக்காய், இது 5 மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். இது பிரியாணியும் செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து குழம்புங்களுக்கு வந்து நம்ம பட்டை கிராம்புலாம் போட்டு இது பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதில் சும்மா ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னாலே போதும். குழம்பு அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே ரொம்ப மணமாக இருக்கும். பிரியாணி மசாலா அப்படிங்கிறது பிரியாணிக்கு தேவையான நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, அந்த மாதிரி மல்லி எல்லாமே சேர்த்து அரைக்கிறது தான் பிரியாணி மசாலா. ஆனால் கரம் மசால் பொடி நம்மளது ரொம்ப ஸ்பெஷல், கண்டிப்பாகவே சொல்கிறேன். ஏன்னா இப்போ விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எல்லாமே கிலோ 3000 கிடைக்குது. இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரிஜினல், அதை மட்டும்தான் நம்ம போடுறோம். வேறு இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காகவோ
இல்லை வந்து நமக்கு நிறைய மசாலில் நமக்கு நிறைய லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மல்லியவோ எதுவுமே சேர்க்கறதில்ல. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம கரம் மசால் பொடி எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் பெருமைக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு தான், குட்டி ஸ்பூனில் இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதே நீங்கள் குழம்பு, அதுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பா, இல்லை குழம்பு மிளகாத்தூள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் ஒரு பிஞ்ச் போட்டிங்கனாலே போதும், அப்படியே மணக்கும். இவங்க கொண்டு போனோடனே அந்த அளவுக்கு மணக்குது. இது வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டீஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தயிர்லாம் சேர்க்க வேண்டாம். பாருங்க, இதில் ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 7 முட்டையும் இதில் வதக்கிடலாம், அந்த தொக்குலையே போட்டு. எதுக்காக வதக்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து பிரியாணிக்குள்ளே போடும் போது சப்புன்னு போயிடும். அதனால இந்த தொக்குல 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த முட்டையை தனியாக எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த முட்டையை எடுத்து தனியாக வச்சிடலாம். எதுக்காகனா, இந்த அரிசியை போட்டு வதக்கும் போது முட்டை உடஞ்சிரும். அதனால் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து அரிசியெல்லாம் கலந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். இது 300 கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி. இந்த அரிசியை நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். நல்லா இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குவோம். இப்போ உப்பு காரம் எல்லாமே இந்த அரிசியிலையும் நல்லா பிடிச்சிரும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம், புதினா இலையும் போட்டுடலாம், 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுட்டு இதில் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த விதையெல்லாம் இல்லாமல் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து இந்த அரிசி வந்து நான் இந்த கப்பில் தான் எடுத்தேன். இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சாதாரணமாக குவிச்சு, அதாவது தலை தட்டி எடுத்தால் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும். நான் குவிச்செல்லாம் போட்டதுனால இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு, 50 கிராம் அளவுக்கு அரிசி சேர்ந்து வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஜீரக சம்பா அரிசின்றதுனால சாதாரணமாகவே நம்ம தலை தட்டி எடுத்தோம் அப்படின்னா 1க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து குவிச்செல்லாம் எடுத்ததுனால 1க்கு 1.25 தண்ணி வைக்கிறேன். பாருங்க, 1க்கு 1.25 தண்ணி சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த முட்டை எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே இதில் விளைச்சி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வாயில் ஊற்றி பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இது 2 விசில் வரட்டும். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்க, கீழே எடுத்து வச்சு நம்ம வந்து கலந்து பார்த்துருவோம். அங்கே போயிடலாமா? சூப்பரான முட்டை பிரியாணி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி செய்யும் போது முட்டைக்குள்ளெல்லாம் நல்லா மசால் உரைச்சி அட்டகாசமாக இருக்கும்.
நம்ம இன்றைக்கி வேறு எந்த மசாலுமே போடல, வெறும் கரம் மசால் பொடி அது கொஞ்சம் தான் சேர்த்தோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட அதை செஞ்சு கொடுக்கலாம். அதே சிக்கன் மட்டன் பிரியாணி வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு வர முடியாத நேரத்தில் இந்த மாதிரி முட்டை பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களை வீட்டில் எல்லாருமே ஒரே பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா செலவே இல்லாத பிரியாணினா இதுதான், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.